இன்றைக்கி ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷரில் என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சோயா பீன் போட்டு ஒரு ரைஸ் கொடுக்க போகிறேன். கோவக்காவையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி வேக வச்சிட போகிறேன். சோயா பீனையும் வேக வச்சுட்டேன். நல்லா சோயா பீன் பார்த்திங்கன்னா ஒரு 8 மணி நேரம் வந்து ஊறணும். சூப்பராக எனக்கு வெந்தும் வந்துருச்சு. ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். ரைஸையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க ஒரு வானலில் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு இந்த கோவக்காவை நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதே வானாலே கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டு தக்காளியும் போட்டு வேக வச்சுருக்கிற அந்த சோயா பீனையும் போட்டுட்டு உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் மூடிடுங்க. ஸோ தட் பச்சை வாசனை எல்லாமே போயிடும். இப்போ ரைஸ் அதில் போட்டுடுங்க. ஒன்றாத்தையும் மிக்ஸ் கொடுத்துட்டு கோவக்காவையும் அதில் போட்டுட்டு இந்த இடத்துல உப்பு பார்த்துக்கோங்க. கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரைஸு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் வச்சு ஒரு இதுதான் பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி வச்சு மீல் மேக்கரை நல்லா ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சிட போகிறேன். இந்த மாதிரி நல்லா வெந்தவுடனே அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பச்சை தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளி நல்லா ஒரு 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு ஜீரகம் போட்டுக்கோங்க. இந்த இது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மீல் மேக்கர். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதிலையே வந்து தக்காளியையும் போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு உப்பு மஞ்சப்பொடி மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. இதுக்குள்ளே சோயா சங்க்ஸை இந்த மாதிரி நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்ட் ஆகட்டும். இப்போ இந்த மீல் மேக்கரையும் இதில் போட்டுட்டு கொத்தமல்லி தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக 2 டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.